இன்று 10/6/2026 புதன்கிழமை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க திரு ஆர். தனசேகரன் அவர்களை விழா சார்பாக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது நம் முதல் வாழ்த்தான தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்துக்கு முறை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாசனை போல் அனைத்துலகும் எத்திசையும் புகழ்வணக்க இருந்த பேரும் தமிழகே தமிழகே சீரிழவை நிகழ்வியந்து செய்ய வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே. நன்றி. இப்பொழுது தலைவர் திரு வி. வீரமுத்து BSc MA BL அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து செயலாளர் திரு S. சோமு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து பொருளாளர் திரு வி. நாகராஜ் MA அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துணைத் தலைவர் திரு பி. பாலு MA அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன சார் உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க போல. இப்பொழுது துணை செயலாளர் திரு பி. துரைக்கண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டி. சந்தீப் DME BA LLB அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேர்தல் பணிக்குழு தலைவர் திரு ஆர். தனசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மிக மிக நன்றி உங்களுக்கு தேர்தல் சார்பாக. இந்த தேர்தல் சார்பாக அனைத்து இனங்களுக்கு தாண்டி இந்த எலெக்ஷன் நடத்தி உள்ளோம். நம்ம நோக்கம் அனைவருக்கும் வேலை. அது இந்த நிர்வாகம் நம் எல்லாருக்கும் திரட்டி கொடுப்பாங்க என்று நாம் நம்பிக்கை இருக்கோம். நிர்வாகத்தோடு ஒத்துழைப்போம். நிர்வாகத்துக்கு மீறி நாம் யார் செயல்பட்டாலும் நாம் கட்டி காத்த அந்த ஒற்றுமைங்கிறது கலைஞர்கள். அதற்கு வழிவகுக்க செய்யாமல் அனைத்து ஒப்பந்தக்காரர்களும் ஒற்றுமையாக இருந்து நிர்வாகத்தை ஒத்துக்கொள்கிறோம். அன்போடு அவரை தொடர்ந்து துணை செயலாளர் திரு
பி துரைக்கண்ணு அவர்களை பேச அழைக்கிறோம். நமது தங்கத்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் எந்த இதில் எடுத்து வந்து இந்த இருந்தாலும் உண்மையிலே ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக பார்க்கின்ற எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுள்ளேன். இன்னைக்கு வந்து நம்மளும் மாறுபட்ட கருத்துக்காக ஒரு அணியா வந்திருக்கோம். இந்த ஒரு அணி வந்து மற்ற பிரிவுகளை இப்ப மென்மையோட இருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்களோ அந்த ஒற்றுமை நமக்குள்ள கருத்து வேற்றுமை இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பேசி ஒரு இதுவா ஒரே செயல்பாடா ஒரு நல்ல செயல்பாடா அமைந்ததுல என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் ஒத்துழைப்பு இது வரைக்கும் ஒத்துழைப்பு அன்பான டி சந்தீப் DME BA LLB அவர்களை பேச அழைக்கிறோம். பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். என்னை தொழில் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். என்னால் முடிந்த என்னுடைய உழைப்பை இந்த சங்கத்துக்காக நான் கொடுக்கிறேன். இப்பொழுது துணைத் தலைவர் திரு பி பாலு எம்ஏ அவர்களை பேச வந்திருக்கின்ற அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் மற்றும் இந்த தேர்தல் பணிக்குழு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை துணை செயலாளராக தேர்ந்தெடுத்த அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒருங்கிணைந்த ஒப்பந்ததாரர் சங்கத்திற்கு என்னால் முடிந்தவரை சில பிரச்சனைகளை எல்லாமே உங்களுக்காக தீர்த்து வைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பாடுபட்டு என் கடமை நன்றி. அவரை தொடர்ந்து திரு எம் பாலு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒப்பந்ததாரரும் தேர்தல் பொது அதிகாரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதை துணைத்தலைவராக தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு படித்துள்ளேன். நன்றி. பொருளாளர் திரு வி நாகராஜ் எம்ஏ அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாக குழு தலைவர் நம் தனசேகர் அவர்களுக்கு உங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் வீரமுத்து அவர்களுக்கும், அடுத்ததாக செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் சோம் அவர்களுக்கும் மற்றும் துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் துரைக்கண்ணு அவர்களுக்கும், திரு சந்தீப் அவர்களுக்கும், துணை தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கும் பாலு பி பாலு அவர்களுக்கும், பட்டாசு பாலு அவர்களுக்கும் மற்றும் ஆனந்த் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் எனது தரப்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதில் வெற்றி பெற்ற மற்றும் வெற்றி பெறாத அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் வெற்றி பெற்றதால் அவர்கள் தனிக்கும், வெற்றி பெறாதவர்கள் தனிக்கும் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் செயல்பட போகிறீர்கள். இதில் கருத்து வேறுபாடு யாருக்கும் கிடையாது. அனைவரும் ஒன்று பெற்றால்தான் நமது இந்த தொழிற்சங்கம் அருமையாக செயல்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயலாளர் திரு எஸ் சோமு அவர்களை பேச அழைக்கிறோம். 5/6/2026 அன்று ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து சக ஒப்பந்ததாரர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தேர்தலை சிறப்பாக தேர்தல் நடத்திய தேர்தல் அதிகாரி செயல்பட்ட திரு தனசேகரன் அவர்களுக்கும்
தேர்தல் குழு அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒப்பந்தங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவி ஏற்புக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருகை வரவேற்கின்றோம். இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அனைத்து ஒப்பந்ததாரர்களின் நன்மை பயணிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதை நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவருக்கும் பல திரைகள் இருக்கின்றன. அவைகளை ஒவ்வொன்றாக களைய நமக்கு கால அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படும். நமது பாதை அனைவரும் பயனளிக்கும் பாதையாக இருக்க வேண்டும். அனைத்தும் ஒரு நாட்டில் அல்லது ஒரு மாத காலத்திற்குள் தீர்த்து வைக்க முடியாது. இது அனைவருக்கும் நமக்கு தேவை. பொதுவாக கோரிக்கை சம்பந்தமாக நிர்வாகத்திடம் பேசி கலந்து ஆலோசனை செய்து உங்களிடம் பேசி பிறகுதான் முடிவு எடுக்கப்படும். ஆகவே இவை உங்களுடன் கலந்து ஆலோசனை செய்து ஒற்றுமையாக நமது சங்கம் செயல்பட நீங்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு தங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் திரு வி வீரமுத்து அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அனைத்து ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கடந்த 35 ஆண்டுகளாக நமக்குள் ஒற்றுமை இருந்தால் நம்மால் தேர்தலை நடத்த முடியவில்லை. கடந்த ஒரு 7 வருடமாக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எலெக்ஷன் நடந்தால் தூத்துக்குடி அவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போல் நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய சங்கத்தை சேர்ந்த ஒரு 7 சங்கங்கள் 1 கோடி முடிவெடுத்து தேர்தலை அறிவிக்கும். அதில் கூட ஒரு சிறிய தடவை ஏற்படுவது எலெக்ஷன் வந்ததுனால் அதன் பிறகு எலெக்ஷன் தள்ளிவைக்கப்பட்டு எலெக்ஷன் நன்றாக நடைபெற்றது. இந்த எலெக்ஷனை நடத்தி கொடுத்த மனிதர்களுக்குரிய தனசேகரன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றிய தம்பிமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய தேவைகளை நாம் தான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. நம்முடைய ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் என்பது நமக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுள்ளது. நாமும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் அதிகாரிகள் சந்தித்து நமக்கான வேலைகளை பெற முடியும். அதே போல் தென்னகரில் நமக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் உண்மையாக நானும் நிர்வாகிகளை இணைந்து அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் வேலை பெற்று தருவேன். அதிலிருந்து எந்த பின்வாங்க மாட்டேன். ஏனென்றால் அனைவருக்கும் வேலை பெற்று தருவதுதான் என் நிர்வாகத்தின் நோக்கம். அதே போல் நான் வாக்குறுதி கொடுத்தது போல் அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் சமமான வேலையை ஏற்று தருவேன். அதே போல் இப்பொழுதே நமக்கு 200 ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு 2-3 மாசத்தில் அவங்க அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செய்து தரப்படும். அதே போல் சங்க கட்டிடம் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அதற்கான வேலை ஆரம்பித்து விடுவோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி தோல்விகளை மறந்துவிட்டு எல்லாரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் நம்ம எல்லாரும் சிறப்பாக செயல்பட முடியும். நாம் தோற்றுவிட்டோம், அந்த இடத்தை விட்டு ஏன்னா 2 வருடம் 3 வருடம் அப்புறம் திரும்பி மறுபடியும் அழைத்து வரும். அதற்காக நமக்கு ஒற்றுமை தேவை. ஒற்றுமையாக இருந்தால் என்ன வேணாலும் அதை சாதிக்கலாம். ஏன்னா தூத்துக்குடியில் அவர்களுக்கு நானும் தூத்துக்குடி போயிருந்தேன். சென்னை இடத்துக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு உள்ளே இருக்குல்ல. இந்த ஒற்றுமை அந்த ஒற்றுமை இங்க இருக்கணும். நம்மளோட ஒற்றுமையாக இருந்தால்தான் சாதிக்க முடியும். அதை நீங்கள் நிச்சயமாக ஒற்றுமை இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையை கொண்டு நான் தேர்தல் வாக்குறுதி சொன்ன அனைத்தையும் நிச்சயமாக செய்கிறது. அதற்கு நீங்கள் வணக்கம். What
அவர்கள் பெற்றுக்கொள்வார். ராஜலிங்கம் அவர்கள் செயலாளருக்கு சந்திரமாலைகள் பொருளாதார நாகராஜுக்கு ராஜலிங்கம் சந்திரமாலைகள் சாமியார் என்பது தலைவர்களுக்கு சான்றிதழ் இருக்கிறார். ராஜலிங்கம் அனைத்து வேண்டிய தலைமைக்கு ஒரு தலைமை இருக்கிறார். ராஜலிங்கத்துக்கு பயிர் தருவாங்க சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. நிர்வாகிகள் சாதனைக்கு ஒரு கூட்டமாக மணிக்குழுக்கு தந்திருக்க சாதனை இப்பொழுது பணிக்குழு தலைவர் ஆர் தனசேகரன் அவர்களுக்கு சண்முகம் சார் அவர்கள் பொன்னாடை போற்றி வீட்டு வெங்கடேசன் செயலாளர் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்கள். அடுத்ததாக வெங்கடேசன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார்கள். அடுத்ததாக எண்ணூர் மோகன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார்கள்.
சென்னை அணுமின் நிலையம் 4 அலுவலகத்திற்கு தொடர்ந்து இந்த 30 தேர்தலை சிறப்பாக நடத்திய பணிக்குழு தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் சார்பாகவும் ஒப்பந்ததாரர் சார்பாகவும் தனசேகரன் அவர்களுக்கு சக்தி இயக்கத்தின் சார்பாக சால்வை அளிக்கிறேன். வரப்போது சக்தி அவையார் பகிர்ந்த பாடலை போல் இந்த சங்கம் மீண்டும் வளர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்று சால்வை அளிக்கிறேன். Silver is
வழிவிடுங்க. சார் மரியாதை செஞ்சவங்க கொஞ்சம் அப்படியே வழிவிடுங்க. இன்னும் நிறைய பேர் வராங்க. வெற்றிவேல் பணியின் அட்வைரே வாழ்வு அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவிக்கிறார்கள். சாப்பிடுறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் சாப்பிடலாம். லஞ்ச் ரெடியா இருக்கு சார். சாப்பிடுறவங்க வெளியே போய் சாப்பிடுங்க. இங்கே இருக்கும் அனைவரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சென்று சாப்பிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விவேக் சார், எல்லா ஆபீசர்ஸையும் சாப்பிட அனுப்புங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சென்று சாப்பிட்டு செல்லுமாறு பணிக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தலைவர்கள் ஆபீசர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். பதவி ஏற்றவர்கள் ஆபீசர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். இப்பொழுது பதவி ஏற்றவர்கள் ஆபீசர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். சட்டை வழங்கப்படுகிறது. பட்டாசு பாலு அவர்களுக்கு சட்டை சட்டை வழங்கப்படுகிறது. இப்பொழுது சண்டீப் அவர்களுக்கு சட்டை வழங்கப்படுகிறது. ஆபீசர் இப்பொழுது கீர்த்திதாசன் அவர்கள் சோமசார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். முகுந்தன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். தினேஷ் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். பதவியில் வெற்றி பெற்ற அனைவரும் ஆபீசர்ஸ்க்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். இப்பொழுது சோமா அவர்களுக்கு பொன்னாடை போட்டியில் மரியாதை செய்கிறார்கள். சார் மரியாதை செஞ்சவங்க அடுத்து வரவங்களுக்கு வழிவிடுங்க. மரியாதை செஞ்சவங்க அடுத்து வரவங்களுக்கு வழிவிடுங்க. ஆபீசர்ஸ்க்கு பதவி ஏற்றவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். சார் எல்லாரும் போட்டு பாருங்க. சரி எல்லாருமே 10 போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. எல்லாரும் சாப்பிட போங்க.
இப்பொழுது கலெக்டர் சட்டசாமி அவர்களின் புத்தகங்கள் தரப்படுகிறது. இப்பொழுது சட்டசாமி அவர்களுக்கு பதவி ஏற்ற பதவியினர் அனைவரும் மரியாதை செய்கிறார்கள். இப்பொழுது ஆபீசர் அவர்களுக்கும் பதவி ஏற்றவர்கள் கௌரவிக்கிறார்கள். இப்பொழுது ஆபீசர் அவர்களுக்கு பதவி ஏற்றவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அருமையான கவிதை, அருமையான அன்பான கண்ணியின் வார்த்தைகள் தமிழுக்கு மிக்க நன்றி சார். இப்பொழுது ஆபீசர்ஸ் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். சரி, எல்லாரும் பத்து போய் சாப்பிடுங்க. லஞ்ச் ரெடி. ஒழுக்காவியேடு கம்பெனி யூனிஃபார்ம் கொடுத்துருக்கீங்க. இப்பொழுது எஸ்பி நிறுவனம் சார்பாக செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். சார், பொன்னாடை போட்டு கௌரவிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வாங்க. எல்லாருமே சாப்பிடணும். உங்க நேம் சொன்ன